ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். போன விளாகில் நர்சரி போயிட்டு நம்ம தேவையான இன்டோர் பிளான்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நான் வந்து மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன், பாக்ஸ்லாம் போட்டு. இப்போ நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வைக்க போகிற எல்லாமே வந்துட்டு இன்டோர் பிளான்ட் தான். அதோட நேம் வந்து நான் வைக்க நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட்டு. இது வந்து பிளாக் ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது ஸ்னேக் பிளான்ட்லேயே வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததான் இது வந்து சின்கோனியம். நம்ம வாங்கிட்டு வந்திருக்க எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்ன்றதுனால நம்ம ஏசி ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜிசி பிளான்ட்டு. அப்புறம் ஒரு 3 வெரைட்டி வந்து மணி பிளான்ட் வாங்கியிருக்கோம். இந்த பிளான்ட்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்னென்ன பிளான்ட் வாங்குறதுன்ற ஒரு ஐடியா இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பிளாக் ஸ்னேக்கு. கிச்சனுக்கு மணி பிளான்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து கிளாஸஸ் ஆர்டர் பண்ணல. சரி வந்துட்டு பொறுமையாக வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலான்னு இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு. இந்த ரோப்பில் வச்சு தான் வந்து ரெண்டுமே வந்து மணி பிளான்ட்டு. இது விண்டோக்காக வச்சுருக்கோம். இன்டோர் பிளான்ட்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இது வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றின ஐடியாவே எனக்கு தெரியாது. நான் வந்து இன்டோர் பிளான்ட் அப்படின்னா அது வந்து மணி பிளான்ட் மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ இன்டோர் பிளான்ட் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இது வச்சதுக்கப்புறம் வீடே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வந்து பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. இது ஆனால் இத்தனை நாள் இதை ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இப்போ தான் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு அதை விட ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நிஜமாலுமே வீட்டில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஸ்னேக் பிளான்ட்டு தான். ஆனால் இது கொஞ்சம் லாங்காக வளரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு இலை பெருசாக வளரும். இது கொஞ்சம் லாங்காக வளரும். இந்த பிளான்ட் நேம் வந்து சாங் ஆஃப் இந்தியா. இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸினான்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு செடிலாம் வீடு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock. நம்ம பிளான்ட்லாம் வச்சுட்டு இந்த கேண்டில் டிஃப்யூசரில் ஒரு விளக்கேற்றிக்கலாம். இது வந்து புதுசு தான். ஏற்கனவே இருந்தது வந்து உடஞ்சி போச்சு. அதனால் இது வந்து புதுசு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செடியோட பெனிஃபிட்லாம் வந்துட்டு சொல்லணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா லென்த்தாக போகும் வீடியோ. ரொம்ப போர் அடிக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த டயட்டை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மில்க்கு, ஒயிட் சுகரு, ஒயிட் ரைஸ் இது இல்லாமல் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. ரொம்ப கண்டினியூ பண்ண முடியலன்னு அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லியும் விளாகில் வந்து இதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா தான். இதை ஃபுல்லாக வந்து நைட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அப்படியே நம்ம ஊற வச்செல்லாம் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த சோயா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படியாவது காஃபி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி பண்ணுறதுனா முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும், மார்னிங் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock. இப்போ நல்லா ஊறி இருக்கும். இது டபுளாகி வந்திருக்கும். இப்போ இது நல்லா வந்து அரைச்சி இதுலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம காஃபி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பாலாக வந்து சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் 7 நாள் கூட வச்சு நீங்கள் அப்படியே டெய்லியும் வந்துட்டு காஃபி வேணும்னா காஃபி பாலுக்கு பதிலாக இந்த பாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி காஃபி போட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அப்படியே சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல தேன் கூட வந்து ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ப்ராசஸ் வந்துட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். இது நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா மழை அரைச்சதுக்கப்புறம் இது நல்லா ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபில்டர் பால்லே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு பசுமாட்டு பால் மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கும். இதை காமிக்கிறேன். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 2 மடங்காக கூட தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது நல்லா வந்து 2 பாத்திரத்தில் 2 வாட்டி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். கேமரா வந்து ஷேக் ஆகிட்டு எடுக்கிறதுலாம் வந்து நான் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் ப்ராப்பரான கேமராலாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். கொஞ்சம் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். அது நான் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா தான் ஷேக் இருக்கும். இப்போ இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே காய்ச்சிக்க வேண்டியது தான். நான் இந்த மாதிரி 1 கப்பு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் அளவுக்கு வரும். இதுதான் வந்து நம்ம அப்படியே டோஃபு கூட செஞ்சுக்கலாம். டோஃபுன்றது பன்னீர் மாதிரியே இருக்கும். அதை கூட நீங்கள் கிரேவி பண்ணிக்கலாம். இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி நீங்கள் அந்த டோஃபு மசாலா கூட பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வேஸ்டேஜ்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கிரேவிக்கு ஏதாவது திக்னஸ் வேணுன்னா கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டானாலும் இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த நல்லா வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி துணி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற அந்த வேஸ்டேஜ்லாம் வந்து நிறைய வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துணி வச்சா மட்டும்தான் அந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம பேக்கெட் பால் மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கும். என்ன தான் நம்ம வந்துட்டு காலையில் மதியம் நைட்டுன்னு சாப்பிட்டா கூட அந்த டீ காஃபி இல்லாமல் வந்து நிறைய பேரால் ஒன்றுமே முடியாது. அதை எப்படி தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு சில பொருள்லாம் கண்ணுக்கு பட்டுச்சு. அதை நான் டெய்லியும் வந்துட்டு வீடியோவில் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேன்றதுனால இது வந்து சோயா மில்க்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் பேக்கெட்லலாம் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 200 210 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரே கப் ஊற வச்சோம் அப்படின்னா 1 லிட்டர் பால் அளவு கூட எடுத்துக்கலாம். இது நீங்கள் காஃபி வேணுன்றதுக்கும் காஃபி போட்டுக்கலாம். அப்படி இல்லை பால்லே வந்துட்டு போட்டு சாப்பிட்டோம், இல்லை சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த யூடியூப் ஜேர்னி மூலமாக மறுபடியும் நான் வந்து வெயிட் லாஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது 1 வீக் ஒரு 10 டேஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது, மதியம் நான் ரைஸ்க்கு பதிலாக வந்து ஃபுல்லாக மில்லட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மில்லட்டில் ஏதாவது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சது, இல்லை நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு இல்லை, டெய்லி முடியலை அப்படின்னாலும் வீக்லி 2 வாட்டியாவது வந்து நீங்கள் அந்த மாதிரி மில்லட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சி போய் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து இது எப்படி பால் எப்படி பொங்கி வருமோ அந்த மாதிரி தான் இதுவும் நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இது நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சக்கரை போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நீங்கள் சில்லாக சாப்பிடும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பேக்கெட் பால் இல்லை பாலே மறந்துடுவீங்க, டீ காஃபியே மறந்துடுவீங்க. இந்த மாதிரி நல்லா வந்து காய வச்ச கண்டெய்னரில் ஊற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்து வேலை கொஞ்சம் மிச்சமான மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கிறது. மீதி இருக்கிற பால் அப்படியே வச்சுருக்கேன். அதை நான் வந்து டோஃபு பண்ண போகிறேன். அந்த டோஃபும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே பால் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கிற இந்த பால்லே வந்து கொஞ்சமாக வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா பால் திரிஞ்சிரும். அதை நீங்கள் வடிகட்டி நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அது பன்னீர் மாதிரியே வந்து நல்லா டோஃபு அப்படியே தான் இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்துட்டு காஃபி டீ இல்லாமல் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஆனால் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு சோயா மில்க்கும் அவருக்கு வந்து சோயா காஃபியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்து. இது அப்படியே இருக்கட்டும். இது முடிச்சதுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை தான். தோசைக்கு சட்னி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சோயா மில்க் அப்படின்னா வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸோட ட்ரிங்க் தான் நான் குடிப்பேன். அப்படின்னா அதை மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிடுவேன். இப்போ வந்து நட்ஸ் வந்து தீர்ந்துருச்சு. இப்போ அதை வந்து வாங்க போகணும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் பிஸ்தாவும் மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் வாங்க போகணும். அதனால் நான் இன்றைக்கி தோசையே வந்து சாப்பிட்ற போகிறேன். இந்த தோசை முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் என்னன்றது பார்க்கலாம். வெயிட் லாஸில் நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நல்லா வந்து ரிசல்ட்டு கிடச்சிச்சு. அப்போவே நான் அதை கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால வந்து எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. பட் இப்போ விலாக் மூலிமா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து என்னோடய ஸ்டைல் ஃபுட்லாம் வந்துட்டு போடுறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா திணையில் தான் நம்ம செய்ய போகிறோம். திணை அரிசி நல்லா சாதம் மாதிரி வடிச்சிட்டு அதில் தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் திணை அரிசிக்கு நான்வெஜ்ஜு செஞ்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 1 கப்பு அளவுக்கே வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கரெக்டாக. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். திணை அரிசி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2.5 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி சாதம் வடிக்கிறோமோ அந்த மாதிரியே வந்து பண்ணலாம். 2.5 கப்பு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன்.
காலையிலே வந்து 1 லிட்டர் சோயா பால்லே வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற 1/2 லிட்டரில் வந்து நான் டோஃபு பண்ணிட்டேன். இதுதான் இந்த அளவுக்கு நல்லா பன்னீர் மாதிரி திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கல் மாதிரி பிடிச்சிக்கும். இது நல்லா பீஸ் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் அளவுக்கு அது கெட்டு போகாது. இது நீங்கள் கிரேவி தொக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு இந்த மாதிரி மில்லட்டுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் காரசாரமாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை பீஸ் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட ரைஸும் ரெடியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வற்றிட்டு ஓரளவுக்கு தம் போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அது தம்லேயே வந்து நல்லா பொல பொலன்னு அழகாக வந்துடும். உதிராமல் வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தேங்காய் சாதம் இல்லைனா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் வந்துட்டு அதில் வந்து டிஷ்யூ இல்லைன்னா அதை துணி வச்சு அடைச்சிக்கோங்க. அந்த வந்துட்டு ஏர் வந்துட்டு வெளியில் போனால் கூட கொஞ்சம் கொழப்பாயிடும். கொஞ்சம் வந்துட்டு உதிரியாக வர்றதுக்காக கொஞ்சம் அடைச்சி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். சைமல்டேனியஸாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சாலே நல்லா கிறிஸ்பியாக வேகும். நான் பண்ணுற இந்த விலாகில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மில்லட்லேயே வந்து டெய்லி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் வந்து வீக்லி ட்வைஸாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரைஸ் இந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம வந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நாள் ஃபுல்லாக வந்து பசியே எடுக்காது. இந்த மாதிரி நல்லா செட்டிலாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், பொல பொலன்னு வந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது நம்ம தேங்காய் சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரைஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து நான்வெஜ் கிரேவி, முட்டை கிரேவி இல்லைனா வெஜிடேரியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வெஜ் கிரேவி மாதிரி பண்ணி நீங்கள் இந்த மில்லட் ரைஸோடு சாப்பிட்லாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் சாதத்துக்காக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொழப்பாக வேணும்னாலும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கப்புறம் அதில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 உடைச்ச காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ அதில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மில்லட் ரைஸும் சேர்த்து நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். அது என்னன்னே தெரியல, ஷார்ட்டாக நம்ம வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்குது. பட் இவ்வளோ லென்த்தான வீடியோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட நிறைய ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது. மதியத்துக்கு லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம பிளான்ட் வாங்கிட்டோம். அதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு தேவையான பாக்ஸ்லாம் கூட இங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் கடை. இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுக்கிறேன். இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட vlog எண்டிங்க்கு வரப்போது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரேன். தேங்க்யூ, பாய்.